எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். கர்நாடகா ஸ்டைல் முழு பாகலும் மசால் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம ஊர்களில் பண்ணக்கூடிய மசால் தோசைக்கும் கர்நாடகாவில் செய்யக்கூடிய மசால் தோசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊரில் செய்யக்கூடிய மசால் தோசை பார்த்திங்கன்னா நார்மலாக இட்லி மாவுலேயே ரோஸ்ட் மாதிரி நமக்கு தோசை போட்டு அதில் மசாலா வச்சு கொடுப்பாங்க. கர்நாடகா ஹோட்டல்ஸில் செய்யக்கூடிய மசால் தோசை பார்த்திங்கன்னா இதுக்காகவே தனியாக மாவு அரைப்பாங்க. அந்த மாவுலேயே தான் தோசையும் போட்டு கொடுப்பாங்க. ஒரு பக்கம் மட்டுமே நல்லா வேக வச்சுருந்தாலும் ஆப்பத்தில் இருக்கிற மாதிரி இந்த நிறைய ஹோல்ஸ் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி மசால் தோசை ஒன்று சாப்பிட்டா கூட போருங்க, அவ்வளோ நல்லா வயிறு நிறைஞ்சிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம வீட்லேயே எந்த விதமாக மாவு அரைச்சி எந்த பக்குவத்தில் இந்த தோசை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இதே மெத்தடில் செய்வீங்க. இந்த டேஸ்ட்டான கர்நாடகா ஸ்டைல் முழு பாகுலும் மசால் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முழு பாகுலு மசால் தோசை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசிங்க. இது எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த உளுந்து கப்பில் 5 கப்பு எடுத்துக்கணுங்க. நீங்கள் எந்த கப்பில் உங்கள் வீட்டில் இருந்து எடுத்தாலும் ஒரு சின்ன கப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா 5 கப் அப்படிங்கிறப்ப அதுவே நிறையாயிடும். பாருங்கள், ஒரு சின்ன கப்பால் 5 கப்புக்கு நான் அரிசி அளந்து வச்சுட்டேன். அதே கப்பில் 1 கப்பு உளுந்து, அதே அளவு கப்பில் அரை கப்புக்கு அவல் எடுத்துக்கணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன கப் எடுத்துக்கோங்க. 5 பங்கு அரிசி, 1 பங்கு உளுந்து, அரை பங்கு அவல், அவ்வளோதாங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் போடுறது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த தோசை வரணுங்கிறதுக்காக தான். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா 2 முறை தண்ணியில் அலம்பிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. வெந்தயம் எல்லாம் சேர்த்துருங்க, ஒன்றாவே சேர்த்துருங்க. நல்லா வாஷ் பண்ணுங்கள், தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விடலாம். பொதுவாகவே கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா இட்லிக்கு தனியாக ஒரு இட்லி ரவையை வச்சுட்டு மாவும், தோசைக்கு இந்த மாதிரி தாங்க ஊற வச்சு அரைப்பாங்க. அதனால தான் நல்லா ரோஸ்ட்டாக வரும். 4 மணி நேரம் ஊறட்டும். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நான் மிக்சிலேயே அரைக்கிறேன். நிறையா இருந்ததுன்னா கிரைண்டரில் அரைங்க. முக்கியமாக இது அரைச்சி எடுக்கிற பதம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்கிறதுனால ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா ரவையை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக கொரகொரப்பாக இருக்கணுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. நான் இப்போ 2 முறையாக இருக்கிற அந்த ஊற வச்ச மாவை அரைச்சின்னு வரேன். கடைசியாக ஒரு 5-6 ஸ்பூன் தண்ணி விட்டு ஜாரில் அலம்பி போட்டுட்டேன். ஒரு 1 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா மாவு புளிச்சு பொங்கணுங்க. இந்த மாவு புளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்துங்க. ரொம்ப குளிர் பிரதேசமாக இருந்தால் ஒரு 10 மணி நேரம் ஆகும். அதிக அளவு வெயில் இருந்தால் ஒரு 6 மணி நேரத்தில் நல்லா புளிச்சு பொங்கிடும். ஆனால் கண்டிப்பாக மாவு நல்லா பொங்கியிருக்கணும். அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும் தோசை. பாருங்கள், எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி நேரம் ஆச்சு. நல்லா மாவு இப்படி பொங்கி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா அந்த கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறப்ப தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்க்கலாம். ஆனால் நான் தண்ணி சேர்க்கல. ரொம்ப கரெக்டாக இருக்குது. தோசை போடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நான் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா கலர் ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்க போகிறோம். பூரி மசால் மாதிரி கடலை மாவு மட்டும் கரைச்சி விடக்கூடாது. மற்ற எல்லா பொருட்களுமே பூரி மசாலாவுக்கு எப்படி எடுத்துப்போமோ அதே மாதிரி தான். இப்போ 4 உருளைக்கிழங்க வேக வச்சதை உடச்சி போடாமல் நான் இந்த கேரட் துருவலில் இப்படி துருவிக்கிறேன். நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவையில்லை. பெருங்காயம் தாளிச்சுக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த துருவி வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி அப்படியே குழன்னு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அந்த வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுட்டு நிறைய கொத்தமல்லி தூவிட்டா
இந்த மசால் தோசைக்கு உண்டான மசாலா ரெடி. அடுத்து மசால் தோசை செய்கிறதுக்கு வெறும் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணலாம். நான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா தோசை தவா வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். அதனால் இந்த பாருங்கள், உட்டன் ஸ்டிக்கு கை சூடு ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த நெய் எண்ணெயை சேர்த்ததை தவாவில் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை தண்ணியை தெளிங்க. அப்போது உங்களுக்கு அந்த தோசை தவாவில் ஹீட்டு வந்து ஒரே ஈவனாக இருக்கும். சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி மாவை எடுத்துட்டு போட்டு ஒன்று போல் ஒரே சர்க்கிளாக ஒரே ஷேப்பில் ரவுண்டாக அப்படி தேய்ச்சி மெதுவாக ஓரங்களில் மெல்லிஸாக கொண்டு வரணும். இது நடுவில் கொஞ்சம் மாவு மொத்தமாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா நடுவில் தான் அந்த தவா வந்து டைரெக்டாக சூடு ஏறுறப்ப நீங்கள் மெல்லிஸாக போட்டிங்கன்னா அங்கே தீஞ்சு போயிடும். ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டீஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ சேர்ப்பாங்க. நான் ஒரு 3.5 டீஸ்பூன் அந்த நெய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம மிளகாய் பொடி மேலே தூவ போகிறோம். நீங்கள் இது பூண்டு பொடி இருந்தால் சேர்க்கலாம். ரெட் சட்னின்னு ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன். அதை வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக அரைக்கிற இட்லி மாவுலேயே எப்படி மசால் தோசை செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த ரெட் சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத காமிச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் உங்களுக்கு தரேன். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இட்லி மிளகாத்தூள் அதை நல்லா மேலே தூவலாங்க. நம்ம சாதாரணமாக தோசைக்கு போடுற எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் இந்த இட்லி மிளகாத்தூள் அந்த எண்ணெயோடையே சேர்ந்துட்டு நல்ல கலர் கிடைக்குங்க. இப்போ தோசை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த கலர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இட்லி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் பச்சடி கரண்டியால் 1.5 கரண்டிக்கு நம்ம இந்த மசாலாவை சென்டரில் வச்சுட்டு அப்படி மூடணுங்க. மூடுறப்பே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே முடன்னு இருக்கும் பாருங்களேன். அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்கும். சட்டுன்னு உங்களாலலாம் மடிக்க வராது. அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும். கர்நாடகாவில் நீங்கள் முழுபாகுலு மசால் தோசை அப்படின்னாலே இப்படி தாங்க இருக்கும். இன்னும் எண்ணெய் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே நல்ல கலர் கிடைக்கும். இப்போ நான் சைட் டிஷ்ஷாக வச்சு காமிக்கிற சாம்பாரும் கர்நாடகா ஸ்டைல் பருப்பே போடாத சாம்பாருங்க. இதில் வெங்காயம் கூட தேவையில்லாமல் நம்ம பரங்கிக்காய் போட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக சாம்பார் பண்ணலாம். இதுவும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதனுடைய லிங்க்கும் தரேன். இப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த தோசை அப்படியே கையால் பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே முறுன்னு இருக்குங்க. அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும். முக்கியமாக இந்த மாவில் பார்த்தீங்கன்னா இட்லியெல்லாம் செய்ய வராதுங்க. தோசை மட்டும்தான் செய்யலாம். நீங்கள் ரோஸ்ட் மாதிரி நல்ல தோசையை செய்யலாம். இல்லைனா ஊத்தப்பம் மாதிரி வேணும் அப்படின்னா தவாவில் தோசை மாவை போட்டுட்டு மேலே லிட்டு போட்டு மூடி எண்ணெய் விட்டு ஒரு பக்கமாக வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரி இந்த மாவை வச்சு தோசை செய்யலாங்க. வீவர்ஸ், ஹோட்டல்ஸில் எப்படி மசால் தோசை செய்வாங்களோ அதனுடைய அரைக்கிற பதமாகட்டும் செய்கிற முறை எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.